உதயநிதி ஸ்டாலின் உழைத்து துணை முதலமைச்சர் பதவிக்கு வரவில்லை. குறுக்கு வழியில் தந்தை ஸ்டாலினின் முயற்சியால் பதவிக்கு வந்தவர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தில் உரையாற்றிய இபிஎஸ் மருத்துவமனையின் நாடகமாடி மக்களை ஏமாற்றும் முதலமைச்சர் வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டதாகவும் மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் அந்த திட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என்றும் உறுதியளித்தார். உதயநிதி ஸ்டாலின் உழைத்து துணை முதலமைச்சர் பதவிக்கு வரவில்லை என்றும் ஸ்டாலினின் முயற்சியால் குறுக்கு வழியில் பதவிக்கு வந்தவர் என்றும் விமர்சித்துள்ளார். திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பேசுறார். அதுல பேசும்போது குறிப்பிடுறாரு, அவருடைய தாய் மாமன் நன்றா படிச்சாராம், அவரு டாக்டர் ஆயிட்டாரு, நான் சரியா படிக்கல முதலமைச்சர் ஆயிட்டு சொன்னேன். அவர் உழைச்சி வந்திருந்தா ஏத்துக்கலாம், ஆனா குறுக்கு வழியில தான் துணை முதலமைச்சர் அடைஞ்சிருக்கார். திரு கருணாநிதி அவருடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன், அந்த அடையாளத்தில் தானே இவர் துணை முதலமைச்சர் பொறுப்பு கிடைச்சிருக்குது. இதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக காவிரி குண்டாறு திட்டத்தை திமுக அரசு நிறுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் மின்கட்டணம் 67% உயர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டியவர் அதிமுக ஆட்சியில் கொரோனா காலத்திலும் விலைவாசி உயரவில்லை என்றும், ஆனால் தற்போது திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு விண்ணை முட்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த வறட்சியான மாவட்டத்தில் செழுமையான மாவட்டமாக உருவாக்குவதற்கு இந்த பகுதியில் கரும்பு, மஞ்சள், வாழை தலைத்து செழித்து வளர காவிரி குண்டாறு திட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த திட்டத்தை முடக்கிவிட்டார்கள். இன்று வரை மக்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. இன்னைக்கு ஆட்சி பொறுப்பேற்றோட மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. நகரத்திலிருந்து கிராமம் வரை மின் கட்டணம் சுமார் 67% உயர்ந்து போச்சு. இதையடுத்து நேற்றைய பரப்புரையின் இறுதியாக திருவாடானையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, திட்டங்களை அறிவித்து அதற்காக குழுக்களை அமைத்த திமுக அரசு அந்த திட்டங்களை நிறைவேற்றாமல் போட்டோஷூட் மட்டும் நடத்தி குழு அரசாங்கமாக மாறிவிட்டது என்று விமர்சித்தார். அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி செய்யப்பட்டதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இன்றைக்கு இந்த ஆட்சி வந்ததிலிருந்து குழு போட்டுருவாங்க, ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, ஒரு குழு போட்டுருவாங்க, அதோட முடிஞ்சுது இந்த முதலமைச்சருடைய வேலை. அப்படியே அழகா வருவாரு, போட்டோ ஷூட் போட்டு வருவாரு, அது முடிஞ்ச உடனே அடுத்த நாள் அப்படியே டிவிக்கு வருவாரு, அப்போ ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, அதோட முடிஞ்சு போச்சு. தினந்தோறும் திட்டத்தை அறிவிக்கின்ற ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருத்தர் தான். அதனால எந்த பயனும் கிடையாது.